வழிய ஊரறிய செய்வோமா? இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாள் வள்ளுவனும் வாசுகியும் அவர்கள் இல்லத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு உரையாடல் கேட்கிறது. பொருள் சேர்க்கச் சென்று திரும்பிய தலைவன் தன் பொருளையெல்லாம் கள்ளுக்கு இழந்து நிற்கிறான். தலைவி அவனை கடிந்து கொள்கிறாள். நீ பேசாத, நீ பேசாத, நீ பேசாத. வாசுகி, என்ன இது? வெளியில் ஒரே இறைச்சலாக இருக்கிறது. ஆமாம், இதோ சென்று பார்க்கிறேன். அது ஒன்றும் இல்லை. மலையில் வாழும் முல்லை அடிவாரத்திற்கு வந்துள்ளாள். பொருள் சேர்க்க சென்று திரும்பிய கணவனை அழைக்க கணவனை கண்டவளுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னவாயிற்று? அதுவா, அவன் கொண்டு வந்த பொருளை எல்லாம் கல்லுக்கு மயங்கி இழந்து நிற்கிறான். ஓ, அப்படியா? அவன் செய்தது தவறுதான். ஆனாலும் 4 சுவற்றுக்குள் பேச வேண்டிய செய்தி இது. இப்படி ஊர் மக்கள் காதில் படும்படி பேசி ஏன் அழுது புரள வேண்டும்? அது சரி, நாளும் கற்ற உங்களுக்கு இவையெல்லாம் தெரியும். மலையை மட்டுமே நம்பி வாழும் உலக படிப்பில்லாத இம்மக்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அப்படியா சொல்கிறாய்? இதற்கு நான் ஒரு வழி செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? இவர்கள் வாழ்விற்கு உதவும்படி நல்ல கருத்துக்களை எழுதப் போகிறேன். நல்லது. நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாகவே செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆயினும் தங்கள் அறிவு வளத்தையும் இலக்கிய அறிவையும் கொண்டு நீங்கள் எழுதும் பாடல்கள் அவர்களுக்கு புரியுமா? நன்றாக கேட்டார். நான் அவர்களுக்கு புரியும்படி எளிமையாகத்தான் எழுதப் போகிறேன். அதுவும் 2 அடிகளில் ஒவ்வொரு செய்யுளையும். ஐயனே, இது நல்ல முடிவு. செய்யுள் இயற்றப்படட்டும். நீங்கள் சொல்லும் நீதி இந்த உலகனைத்தும் பரவட்டும். எல்லா மக்களுக்கும் இது பயன்படட்டும். மிக நல்லது, மிக நல்லது.